வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுற ஒரு போஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த முழுக்க இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல் டுகெதராக ஒரு வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தர்ஷிகா அவங்க வந்து அவங்க அம்மா கூட நினைக்கிறேன். ஸோ வெளியே ட்ரிப்பு எங்கேயோ போகிறாங்க. ஸோ அங்கே ஃப்ளைட்டில் அவங்க போகும்போது எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்து த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் அப்படின்ற கோட்டை வந்து மென்ஷன் பண்ணி அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவங்க ஃபேன் பேஜில் ஷேர் பண்ணப்பட்ட இந்த பர்டிகுலர் பிக்சர்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க வந்து ட்ரிப் எங்கேயோ போகும்போது எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் தான் வந்து நான் கொலாஜ் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யுவராஜ் அண்ட் தென் ஜாக்லின். ஸோ இவங்க யுவராஜ் ஆக்சுவலாக வந்து இந்த பர்டிகுலர் 3 பிக்சரை வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ கமெண்ட் பாக்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சரியை ரிப்ளிகேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹார்ட் விட்டுருந்தது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த க்யூட்டான பிக்சர்ஸ் வந்து இவங்களோட ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கோவா கேங்ஸ்க்கு முக்கியமாக இவர் வந்து யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா யுவராஜ். இவர் வந்து உள்ள அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் பிக் பாஸ் சீசன் 8 வந்து வந்திருந்தார். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணுறேன். தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இவர் யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் யார் ஜாக்லின்க்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சத்யா அவரோட பேஜில் வந்து ஒரு சில மசாஜ் சென்டர் அந்த ஜிம் அங்கே போகிறப்ப அங்கங்கே எடுக்கப்பட்ட செல்ஃபிஸ் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் மஞ்சரியோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பர்த்டேவா இல்லை அவங்க பையனுக்கு பர்த்டேவான்னு தெரியல. ஸோ பையனுக்கு வந்து லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் பர்த்டேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் இதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்களோட போஸ்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள் தங்கமே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பையனையும் தங்கமேன்னு தான் கூப்பிடுவாங்க. பட் அவங்க பையனுக்கு இப்போ பர்த்டே இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அவருக்கு தான் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மஞ்சரியோட அம்மா அந்த மஞ்சரியோடைய பையன் 2 பேருமே அங்கே இருக்காங்க. ஸோ மஞ்சரி அண்ட் தென் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சேர்ந்து ஒரு பிக்சர் வந்து எடுத்திருக்காங்க. அதையும் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு தமிழில் ஒரு பெரிய கோட்டே வந்து அவங்களோட கேப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கேப்ஷனை போய் படித்து பாருங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். அதுக்கப்புறம் தலைவர் ராணவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டார். எதுன்னு பார்த்திங்கன்னா மதராசி. ஸோ மதராசி படத்துக்கான ஆடியோ லான்ச்சில் ராணுவம் வந்து போயிருக்காரு. அங்கே ஃபேன்ஸ் கூட அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுக்கப்பட்ட செல்ஃபிஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய உமன் ஃபேன்ஸும் வந்து அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவங்க கூடயும் வந்து செல்ஃபி எடுத்து அந்த குட்டி பசங்கக்கிட்டேயும் வந்து செல்ஃபி எடுத்து அதை வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து பதிவிட்டிருந்தார். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷால். ஸோ இவர் வந்து இன்றைக்கி எமோஷனலாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. பாக்யலட்சுமி சீரியலோட ஃபைனல் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு மீட்டப் மாதிரி வச்சு ஸோ பாக்யலட்சுமி கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு யாரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எனக்கு விஜய் விஷால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் வந்து சீரியலை விட்டு போனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு கஷ்டமாயிடுச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே விஜய் விஷாலும் வந்து எமோஷனல் ஆகி அங்கேருந்து எந்திரிச்சு நின்று ஐ லவ் யூ மம்மி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, பாக்யலட்சுமி பார்த்து. ஸோ அந்த மூமெண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து சீரியலில் இனிஷியல் ஸ்டேஜில் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பாக்யலட்சுமி ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். பாக்யலட்சுமியில் தங்கச்சியாக வந்து நடிச்சிருக்காங்கல்ல, லட்டுன்னு கூப்பிடுவார் இவர் விஜய் விஷால். ஸோ தட் இவங்க 2 பேரும் வந்து எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ். இதை வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்ஸ்டாகிராம் அவங்களோட பேஜில் ஷேர் பண்ணி நோ கேப்ஷன் நீடட் சாங் இஸ் எனஃப் அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து அண்ணன் தங்கச்சி ரிலேட்டடான ஒரு சாங் வந்து பாடிட்டு இருந்தது. ஸோ அந்த அப்டேட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஜெஃப்ரி வந்து அவர் வந்து கோயிலுக்கு நடந்தே போகிறார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட 5வது நாள் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி. ஸோ ஆனந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவியில் ஒரு ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது, பிச் இட் ஆன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு அறிவியலாளர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஷோ அப்படின்னே சொல்லலாம். விச் மீன்ஸ் இனோவேஷன்ஸ், புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஷோ. ஸோ அவங்க வந்து பாட்டிலை வந்து பேக்கில் வச்சுட்டு அது மூலமாக ஒரு பைப் கனெக்ட் பண்ணி பைப்பில் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி இனோவேஷன்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சிட்டான்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் உங்களுக்காக தான். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் உலகத்தில். ஸோ நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு
உங்களுக்கு இனோவேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து ஆடிஷனுக்கு கலந்துக்கலாம். ஸோ டைட்டில் வின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 lakhs அண்ட் தென் ஃபஸ்ட் ரன்னர் அப்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 lakhs அண்ட் தென் செகண்ட் ரன்னர் அப்க்கு 2.5 lakhs அண்ட் தென் இதை யார் கண்டக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பார்த்திபன் சார். ஸோ தட் புது விஷயம் அப்படின்றனால நீங்கள் இன்னோவேட்டிவாக இருந்தீங்க, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைமன் கேரக்டரை வந்து லைக் ரிசம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அவரோட கெட்டப்பில் அண்ட் தென் அவரோட வாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே பீச்சுக்கு போய் பீச் இந்த சென்ஸ் போட்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கே ஹார்பர் அந்த இடத்துக்கே போயிட்டு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஃபோட்டோ ஷூட் அண்ட் தென் வீடியோ ஷூட்லாம் எடுத்திருக்காரு. சைமன் கேரக்டரை கூலியில் வர சைமன் கேரக்டர் நாகார்ஜுனா கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட பேஜில் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். சத்யா வந்து லைக் கமல் சார் நடித்த சத்யா படத்துலேருந்து ஒரு பாட்டு வரும், அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்திருந்தாங்க. அப்போ எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பிக்சர்ஸ்லாம் வந்து அவர் அடிக்கடி அவரோட இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி லைக் பிக் பாஸ் சீசன் இந்த சீசன் விச் மீன்ஸ் 8th சீசன் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க தென் எவ்வளோ ஆக்டிவாக இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி இல்லாமல் மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.